சிங்கிரிபாளையத்தில் நள்ளிரவில் வீடுகள் மீது கல்வீச்சு, மந்திரவாதிகளின் பில்லி சூனியம் மற்றும் ஏவல் வேலை என பயத்தில் உறைந்த கிராம மக்கள். ஏவி விடப்பட்ட குட்டிச்சாத்தான்கள் கிராமத்திற்குள் ஏவி விடப்பட்டதாக நம்ப தொடங்கிய கிராம மக்கள். பல நாட்களாக விழுந்த கற்களால் வீடுகளுக்குள் முடங்கிய கிராம மக்கள். நள்ளிரவில் வீடுகள் மீது கற்கள் விழ என்ன காரணம்? ஏவல் வேலையா, பில்லி சூனியமா, மாந்திரீகமா? இளைஞர்களின் துணிச்சலான முயற்சிக்கு பலன் கிடைத்ததா? ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள சிங்கிரிபாளையத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்குள்ளவர்களில் பெரும்பாலானோர் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக கை கால் முறிவுக்கு மாவு கட்டு போட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தவிர பலர் விவசாய கூலி வேலை செய்தும் வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக இங்குள்ள பலரின் வீடுகள் மீது நள்ளிரவில் சரமாரியாக கற்கள் விழுந்தது. வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறியடித்து வெளியே வந்து பார்த்தால் யாரும் இருப்பதில்லை. நள்ளிரவில் வீடுகள் மீது விழும் கற்கள் ஒரே அளவாக இருந்தாலும் பல நாட்களாக கல் விழும் மர்மத்தை கண்டறிய முயன்றும் முடியாத நிலையில் மந்திரவாதிகளின் ஏவல் வேலை என்றும் பில்லி சூனியம் மூலமாகவும் குட்டிச்சாத்தான்கள் ஏவி விடப்பட்டு வீடுகள் மீது கல் வீசப்படுவதாக கிராம மக்கள் நம்ப தொடங்கினர். இதனால் மாலை நேரத்திற்கு பிறகு இருள் தொடங்கியதும் வீடுகளை விட்டு வெளியே வருவதற்கு அச்சமடைந்த கிராம மக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். கிராமத்தில் உள்ளவர்களில் யாருக்காவது உடல்நிலை பாதிக்கப்பட்டால் கூட ஏவல் வேலையாக இருக்கும் என அச்சப்பட்டனர். இதனால் கடந்த சில நாட்களாக கிராமமே அச்சத்தில் உறைந்து போனது. இந்நிலையில் வீடுகள் மீது கல் விழும் மர்மத்தை உடைக்க கிராமத்து இளைஞர்கள் முடிவு செய்தனர். ஆனால் அவர்களது முடிவுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாலும் துணிச்சலாக இருந்த இளைஞர்கள் இரவு நேரங்களில் அங்குள்ள மாடிகளில் மறைந்திருந்தனர். சில நாட்களில் அவர்களது முயற்சிக்கு பலன் கிடைத்தது. இந்நிலையில் இரவு வழக்கம் போல் அங்குள்ள வீடுகள் மீது சரமாரியாக கற்கள் விழவே மாடிகளில் பதுங்கியிருந்த இளைஞர்கள் கல் வீசிய நபரை பிடிக்க முயன்றபோது அந்த நபர் அருகிலுள்ள காடுகளுக்குள் புகுந்து பதுங்கினர். இதற்கிடையே மர்ம நபர் கல் வீசுவதை வீடியோவாக எடுத்த இளைஞர்கள் அதை வைத்து கல் வீசும் நபரை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மீண்டும் வீடுகள் மீது கல் விழவே உடனடியாக கிராம மக்கள் உதவியுடன் அந்த நபரை சுற்றி வளைத்து பிடித்தனர். பிடிபட்ட நபர் அதே பகுதியைச் சேர்ந்த திருமூர்த்தி மகன் நிர்மல்ராஜ் என்பது தெரியவந்தது. இரவு நேரங்களில் வீடுகள் மீது கல் வீசியவர் அவர்தான் என்பது உறுதியானதும் அவரை கடத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அதைத் தொடர்ந்து நிர்மல்ராஜிடம் இது குறித்து கடத்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மந்திரவாதிகளின் ஏவல் காரணமாகவே நள்ளிரவில் வீடுகள் மீது கல் விழுவதாக எண்ணி பயத்தில் உறைந்து போயிருந்த கிராம மக்கள் கல் வீசும் நபர் பிடிபட்டதால் தற்போது நிம்மதியடைந்துள்ளனர்.